ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உன்னை குறைஞ்சனா உன் வீட்டுல இருக்கவன குறைஞ்சனாடா. வந்தாமா சம்பளம் வாங்கணுமா பென்ஷன் வாங்கணுமான்னு போகணும். அதை விட்டுட்டு பெட்டிஷனடா போடுற பெட்டிஷன். ஐயா 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 விடுங்க ஐயா ஐயா இனிமே சத்தியமா போட மாட்டேன். நீ போட்டுட்டடா போட்டுட்ட. இப்ப நான் போடுறேன் பாடுறா. ஏய் பாண்டி, இந்த நாதாரியை வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் போடுறேன். எக்ஸாம்க்குல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியாடி? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துறேன்டி. சரி சீக்கிரம் வாங்க. ஏய் மச்சான், நயன்தாரா டீம்லாம் வந்துட்டு இருக்காங்க, இங்க பாருங்கடா. ஏரியா மன்மதனுங்க மீட்டிங் போட்டானுங்க. அதுலயும் அந்த நரம்பு மாதிரி ஒருத்தர் இருக்கானே, அவனுக்கு தனுஷ்னு கருப்பாய் கண்டுக்காம போறா. சீ போடா. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசாம வா. நீ திரும்பி பார்க்கறதுனால தான் கிண்டல் பண்றாங்க. பேசாம வர போறியா இல்லையா? ஏய் போடா, சாயங்காலம் பார்க்கலாம் மறந்துடாத. ஜானகி இதோ வரேங்க. ஆமா, உத்தமபுத்திரன் எங்க போயிட்டான்? ஏதோ பிராக்டிஸா, காலையிலே வெளில போயிட்டான். என்ன பிராக்டிஸோ எங்க வெளியில போனானோ. இத பாரு, அவனுக்கு நாம செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. என்ன தப்பா போச்சு? என்னங்க தப்பா போச்சு? என்ன தப்பா போச்சா? அவன் கூட படிச்ச பசங்கள்லாம் அவன் வேலை வெட்டி தேடி அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. பத்தாவதுக்கு நீ வேற வண்டி வாங்கி கொடுங்க வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நானும் லோனை போட்டு வண்டி வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தமல்ல, ஒரு நாளாவது இந்த ஊருக்குள்ளேயோ இல்ல பக்கத்து ஊருக்குள்ளேயோ 4 பேர் பார்த்து பெருமைப்படுற மாதிரி நம்மள பின்னால உட்கார வச்சு ஒரு ரவுண்டாவது வந்திருக்கிறானா ஜானகி? அடடடடடடடட, அங்க பாரு என் வீட்டு மகாலட்சுமி என்னமா தக 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 ஜொலிக்கிறா. டயர் தேஞ்சு டியூப் தேஞ்சு வெறும் ரிம்ல ஓடிட்டு இருக்குது. இந்த வயசான காலத்துல நீங்களே நானும் இந்த ஊரை சுத்தலன்னு யாராவது கேக்குறாங்களா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வேலை கிளம்பி போங்க. எப்ப பாரு அவனை திட்டதே வேலையா போச்சு. அடியே, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறேன்? புள்ளைய பெத்தவங்க வீட்டுல எல்லாமே இப்படித்தான் போல இருக்குது. ஏங்க என்ன ஜானகி? ஏங்க நான் ஒன்னு கேப்பேன், சொல்லணும். ஐயோ, நீ கேளு செல்லம், நான் சொல்றேன் ஜானு. கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். வந்து உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு? எனக்கா 3 வருஷம் சர்வீஸ் இருக்குது ஜானு. 3 வருஷம் இருக்குல்ல, அப்புறம் யோசிப்போம் புள்ள வேலைக்கு போறத பத்தி. ஏன் அப்பா பார்த்தாலும் புள்ளைய திட்டிக்கிட்டு ஏன்ச்சு வேலைக்கு போங்க முதல்ல. யோசிப்போம் யோசிப்போம், யோசிச்சுதானே ஆகணும். டேய் என்னடா பால் போடுற? நேரா பேட்டுக்கு போடு. ஏய் வராத, நில்லு நில்லு. ஏய் பாலப்புறா பாலப்புறா பாலப்புறா. டேய் ஒரு கேட்ச பிடிக்கிறது இல்லடா, போடா. ஒரே பால், ஆளு காலி பாடுறா. ஏய் அவுட் அவுட். ஏய் அவுட். ஏய் நோ பால் நோ பால். ஏய் நோ பால். ஏய் 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 அடா வரா வரா. ஏய் அடியா வரா. ஏய் ஓடு ஓடு ஓடு. ஏய் மாட்டிடுங்க மாட்டிடுங்க. என்னடி அப்படி பாக்குற? எக்ஸாம் வந்தாலும் வந்தது யாரும் பேக் எடுத்துட்டு வரது இல்ல. எல்லாரும் ஒரு புக் தூக்கிட்டு வந்து என் பேக்ல வச்சிட வேண்டியது. ரொம்ப சலிச்சுக்கிற. ஒருவேளை போயிடுச்சீங்களா? டேய் நிறுத்து, இங்க போறா காதல் தேவதைகளா. மச்சி, இவன் நடந்து வரும்போது இந்த டயருக்கு வலிக்குது இல்லையோ, என் நெஞ்சு பயங்கரமா வலிக்குது மச்சி. அப்படியே மச்சான்? அதுவும் இவளை பாக்கும்போது எனக்கு ஜூன்னு இருக்குடா. ஏய் இந்த மாதிரி பேசுறவள வச்சு செருப்பால அடிச்சிடுவேன். மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்ச மட்டும் பாக்குற? வா. என்னடா சொன்ன? என்ன செருப்பு பிஞ்சிருண்டா போறம்போக்கு. இங்க வர மச்சான், இவள இழுத்தா இவ வரா.
சரியா கொடுத்தடி உங்களுக்கு. இனிமே யார்ட்டையாவது வாலாட்டுவானுங்க. எங்க மாமாக்கு மட்டும் தெரிஞ்சா இவனுக்கு நிலைமை அவ்வளவுதான். சூப்பரா மாப்ள டேய் கை தட்டு. எப்படி எப்படி கலாச்சா பத்தியா மச்சான்? யாரா அண்ணே இவன் தானே. இந்த கைகளே பொண்ணை தொடுது. சாப்பிடு சாப்பிடு. ஏண்டா ஏதாவது வேலை வெட்டிக்கு போகலாங்கிற ஐடியா இருக்கா இல்லையா? உன் வயசுலலாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஏண்டா உன் வயசு பசங்கள்லாம் தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேலை வெட்டிக்கெல்லாம் போய் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் வேலைக்கு ஏதாவது போலாமல்ல? ஆரம்பிச்சிட்டாரா? இத வரேன். அடடடா. காலையில யார் முகத்துல முழிச்சீங்க? அது வந்து ஜானகி, கண்ணாடியில என் முகத்தை நானே பார்த்துக்கிட்டேன். அதான் இப்படி. நீ போய் அம்மா சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு, மிச்சம் வைக்காத. அவருக்கும் சாப்பாடு கொடுத்துருமா? சரிப்பா, வயிறு நிறைய சாப்பிடணும். சரிம்மா. ஜானகி, ஜானு, ஜானு, சாப்பாடு எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கிறியா? கை இருக்குல்ல, போட்டு தின்னுங்க. முதலாளி, முதலாளி எந்திரிங்க. டீ கொண்டு வந்திருக்க, எந்திரிங்க. ஐயோ, இந்தாங்க டீ சாப்பிடுங்க. உங்களுக்கும் அரோகரான்னு பேர் வச்சிருக்கீங்க, கடைக்கும் அரோகரான்னு பேர் வச்சிருக்கீங்க. வியாபாரம் அமோகமா நடக்கும்னு நான் நம்புறேன். நடக்கும். காலையில இருந்து எத்தனை டீ போச்சு? 8 டீ ஓடி இருக்கு முதலாளி. 8 டீ போயிருக்கா? 4 நீங்க குடிச்சிருக்கீங்க, 4 நான் குடிச்சிருக்கேன். அப்போ வியாபாரம் நடக்கல. எப்படி நடக்கும்? உங்களுக்கு கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது, இந்த கடையில வியாபாரமும் நடக்க மாட்டேங்குது. நடக்கும்டா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கல்குவாரி ஏலம் ஆரம்ப தொகை 3 லட்சம். 5 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 15, 25 லட்சம், 25, 30 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். 40 லட்சம். நேரச்சியா? சொல்லுங்க. சரி. யோ என்ன இவன் என்ன பண்றான்? அவன் என்கிட்ட வந்தான். யோ எவ்வளவு கேட்டா இவன்? அவர் 40 லட்சங்க. அப்ப அவனுக்கு எப்படியா? சரிங்க, 40 லட்சம் ஒரு தரம், சரிங்க, 40 லட்சம் சரிங்க. 2 தரம், நான் வந்துடுறேன். 40 லட்சம் 3 வச்சிடுறேன். தரம். ஒரு சின்ன வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். ஆரம்பியா? எழுதுறியா? எடுத்துக்கடா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயா வர, நீயா உட்கார, ஏலத்தை சொல்லுங்கற. ஏலெல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு கிளம்பு. இந்தாயா எல்லாத்தையும் எடு எடு. ஐயா, உங்க கடமையை நீங்க செஞ்சிட்டீங்கய்யா, எங்க கடமையை நாங்க செய்யறோம்யா. வரட்டுங்களா ஐயா? வாடா வாடா வாடா. என்னடா பாண்டி டென்ஷனாவே இருக்க? அண்ணே, அந்த ஆர்டிஓ அங்கே தூக்கிடணுண்ணே. அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா முனிக்கு ஏலத்தை மாத்தி விட்டுருப்பானே. நீங்க வேறண்ணே, போடா சிரிச்சுக்கிட்டே போடா வந்துட்டீங்க. சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காதடா பாண்டி. சிகரெட்டை கொடு. டேய் டேய் விடுங்கடா. 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 என்ன பண்றீங்க? விடுங்கடா. விடுங்கடா. வராரு பாரு ஆபீசர். இந்த பாரு ஆபீசர். ஏய் ஆதி, நீ யாரு மேல கை வச்சிருக்க தெரியுமா? ஒரு அரசாங்க அதிகாரி மேல கை வச்சிருக்கிற. ஏடா, உன் கடமையை செய்யும் போது நான் ஏதாவது தொந்தரவு பண்ணனா? எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு ரிலாக்ஸா வந்தேன். நாம சிரிச்சிட்டு தானே வந்தோம். ஆமாங்க, சிரிச்சிட்டு தான் வந்தோம். பேடா, இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிறானேடா. ஏடா, முதல்லயே டென்ஷன் ஆகி முக்காவாசி மண்டையில முடியவே காணோம். இப்ப வேற டென்ஷன் ஆகிறியா? அண்ணே, லோடு போகணும்னே, விறகு இல்லைன்னு இருக்காங்க. விறகு தானே இந்த வந்திருக்குதுல்ல. லோடு போகணுங்கிறா, விறகு வேணுங்கிறா. என்னடா பண்றீங்க? போகடா, சீக்கிரம் லோடு அனுப்புங்கடா. இழுத்துட்டு போடா, இழுத்துட்டு போடா, தூக்கி போட்டு எரியுங்கடா. ஏய் பந்தா, நம்ம பெருமாள் எங்கடா காணோம்? டேய், அவன் எங்காவது போயிருப்பான்டா. நேத்துல நம்ம கூட தான்டா இருந்தான். சாயங்காலம் இங்க இருந்தான், காலையில எங்க போயிருப்பான்?
ஏண்டா பணமரம் மாதிரி வளர்ந்துருக்க அறிவில்ல இப்படி வந்து முட்றியே ஏய் அவன் பணமரம்னா நீ என்ன தென்னை மரமா மோரே பாடுறா ரோட்டை அளந்துட்டு வராளுங்க. ஏய் நாங்கெல்லாம் கரெக்டா தான் வந்தோம். ஓ ஃப்ரெண்ட் தான் ஓட்ட தெரியாம ஓட்டி வந்து முட்டிக்கிட்டான். ஆள பாரு. உனக்குலாம் எவன்டா சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தா? மச்சான் தான் கத்து கொடுத்தான். பாருங்கடி சார் தான் ஓட்ட கத்து கொடுத்தாரம்ல. அதான் இப்படி. ஏய் என்ன விட்டா ஓவரா பேசுற? பாருங்க மச்சான் உனக்கு சைஸ் தெரியும் அம்மா வர்ஸ் பேசுனே. ஊசி சைஸ்ல இருந்துட்டு நூலு கட்ட சைஸ்ல நீ பேசுற? ஏய் பெண்ணாங்கற? ஏய் 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 விடுங்க. சாரிடா என்னால தானே ரொம்ப அசிங்கப்படுத்திடா மச்சி. ஏய் அம்மா எல்லாம் உன்னாலடா அசிங்கப்படுத்திடா போடா. சாரி மாப்ள. வாங்கடா வாங்கடா. என்ன முனி சௌக்கியமா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆர்டிஓ என்ன பண்ணாங்க? ஆதிவோவா? எரிச்சிட்டியா? அவனை அனுப்புன இடத்துக்கு உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். உனக்கு 5 நிமிஷம், எனக்கு போதும். டேய் 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 உனக்கு வெட்ட கத்து கொடுத்தவனே நான்டா. எப்படி வெட்டுவேன் தெரியல. போதும் வேண்டாம், இதோட எல்லாத்தையும் முடிச்சிரு. டேய் அதான் சொல்லிட்டால முடிச்சிருங்கடா. காவேரி என்னங்க? டே டீ கடைக்காரா, இந்த கடுங்காப்பிக்கு ரோஸ் மில்கா கட்டம் கட்டிட வேண்டியதான். நாம இப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்க. கேக்குறேன். அண்ணே உன்ட்ட ரொம்ப நாளா ஒன்று கேட்கணும்னு நினைச்சனே. என்ன? ஆதிக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனை? ஆரம்பத்தில் அவனும் நானும் ஒன்றா தாண்டா இருந்தோம். அவனோட எல்லா பிரச்சனையும் நான் தாண்டா முடிச்சு கொடுத்தேன். கடைசியில் ஒரு பிரச்சனை, போலீஸு கேஸ்னு வரும்போது என்ன மாட்டி விட்டு அவன் ஒதுங்கிட்டான். அன்னிலேருந்து அவன் என்ன தூக்குன்னு நினைக்கிறான், நான் அவனை தூக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரை தூக்குறான்னு பார்க்கலாம். அண்ணே உடனே உங்க கூட நாங்கள் இருக்கிறோம், தூக்கிடுவோம். ஏய் யாரா ரோட்டில் கல்லை போட்டு வச்சுது? ஏய் அண்ணே நீ இல்லைண்ணே, நான் எடுத்து போடுக்கிறேன். தூக்கி போடுறா சக்தி. போடுறா போடு. மலையவே தூக்கிடுறோம். இது என்ன இருங்க. எனக்கு ஒன்றும் அடிபடலடா. ஏய் இந்த நேரத்துக்கு எங்கடா போயிட்டு வரீங்க? இல்லண்ணா சினிமாக்கு போயிட்டு வரோம். சினிமாவா? சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பார்த்து போங்கடா. டேய் ஏய் அந்த கல்லை எடுத்து போடுங்க. சரிண்ணா. ஓரமாக போடுங்கடா. சக்தி வண்டிடுறா. அண்ணே இது ஆதி ஏற்பாடு நினைக்கிறேண்ணே. ஆதியை தூக்கி ஆகணும்ண்ணே. தூக்கும். டேய் பாண்டி போடுற இவனுங்கள. நாதாரியா 8 பேர் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமே இல்லையாடா? ஐயா நாங்க பொருளாதையே போனோம், அதுக்குள்ள அந்த 4 பசங்க வந்து கெடுத்தாங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன ஒரு வாரத்துக்குள்ள அந்த முனிய சங்க அறுக்கிறேன்டா. ஐயா முடிச்சிடுறோம் ஐயா. சொல்லாத செய். டேய் பாண்டி அவனுக்கு சாவு மணிக்கணக்கில் இல்லடா, நொடி கணக்கிலடா. ஏய் நிப்பாட்டா மாப்ள அவன் போட்டும். ஏய் போடா. எப்படி போறான் பாறா ஆளே அவனையும். ஆறு நடிச்சு அவன் இருக்கான்டா. எங்கயாவது போய் தொலையிட்டோம். எங்கயோ போய் சாவ போறான் போல இருக்கு. சரி நீ போடா. இன்னைக்கு கிளாஸ் செம்ம போரா இருந்துச்சுடி. ஆமாடி அக்கா போறாங்க. மீனா வாடி. என்னாச்சுடி? மீனா எந்திரிடா. டேய் இங்க போறா. ஏய் வண்டி நிறுத்து டேய். ஏய் மாப்ள நான் பேசறேன்ல ஓட்ட சரியில்லைனே. இறங்கடா. ஏய் ரொம்ப அடிபட்டுச்சா? வா உட்காரு. மாப்ள நீ ஹாஸ்பிடல்ல கூட்டி போ, நான் முனியண்ண கிட்ட சொல்லிறேன்.
வேணாக்கா போதும். ஏய் என்னடி வேணா? குருவி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இடிச்சனா வாங்கிக்கோ. வேணான்னு சொல்றேன்ல. வேணான்னா விட்டுருவோமா? சாப்பிடுமா. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ஏமா உடம்புல தெம்பு வேணா? வேண்டாம் மாமா போதும். மாமா சொன்னா கேப்பல்ல? ஏய் குழந்தை இப்ப எப்படி சாப்பிட போகுது பாரு. நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே எங்க மனசு சந்தோஷப்படும். எங்களுக்கு கல்யாணம் ஆகையில உனக்கு 2 வயசு. கல்யாணம் ஆன 6 மாசத்துல உங்க அப்பனும் ஆத்தாலும் போய் சேர்ந்துட்டாங்க. இவளை என் கையில பிடிச்சி கொடுத்துட்டு ஒன்னு அவ கையில பிடிச்சி கொடுத்துட்டு என்ன எங்களுக்கு ஒரு புள்ள பிறந்தா உன் மேல பாசம்லாம் போயிருமோன்னு நினைச்சு நாங்க 2 பேரும் குழந்தையே பத்துக்கல. ஏமா அழுகுற? நீ ஏன் எங்களுக்கு ஒரு குழந்தை, எங்களுக்கு எதுக்குமா இன்னொரு குழந்தை? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவன எனக்கு உயிரே போயிடுச்சுமா. ஏங்க உடம்பு சரியாத பிள்ளைகிட்ட போய் எதோ பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிடுமா. போத்தாயி போய் வாயை தொடச்சிட்டு மாத்திரை மருந்து சாப்பிடு. ஏ பாண்டே ஊத்துறா. என்ன இளவிடாது, எவ்வளவு குடிச்சாலும் மப்பே ஏற மாட்டேங்குதுடா. இனி நாம தான் காய்ச்சோன்னு மாட்டிருக்குது, வேற வழியே இல்லை. உட்காரு உட்காரியா, கீழே உட்காரியா. என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. அண்ணா முனிய காலம் பூரா அவன் காலடியில் விழுந்து கிடக்க ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். முனிய காலம் பூரா காலடியில பாத்துனே. நான் தெளிவா தாண்டா இருக்கேன், சொல்லு சொல்லு சொல்லு. அண்ணா முனி தான் குழந்தையால பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு வரான். அதான் ஊருக்கே தெரியுமாடா. அதானே அந்த பொண்ணுக்கும் நம்ம தம்பிக்கும். தம்பியா? அதானே அவங்க பையனை 2 பேருக்கு முடிச்ச போட்டு விட்டோம்னா முனி காலம் பூரா அவன் காலடியில் விழுந்து கிடக்க போறான். கிடப்பான்ற கிடந்து ஆகணுமே. எப்படி? எந்த பொண்ணை பத்தவன நெஞ்ச நிமிந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க. அதுவும் சரிதான்டா. அப்புறம் என்ன, ஊருக்குள்ள தெருவுக்கு தெருவு வீதிக்கு வீதி பொண்ணை பெத்தவன்லாம் நெஞ்சொடைஞ்சு போய் கிடக்குறான்டா. போடா போடா போடா, போய் பேசிட்டு வா போ. ஏய் பாண்டே இங்க வா. எங்க போற? பேசி முடிக்க. இந்நேரத்துல எங்கயா? ராத்திரி போயா பேச போற? காலையில போய் பேசிக்கலாம் போ. சரிண்ணே போ. ஆல் பாய்ஸ் டேக் த ட்ரிங்க்ஸ். I'm so happy for you. சேனலை மாத்தாதடா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, சீரியல் முடிஞ்சிரும்டா. அப்படி என்னமா இருக்கு அந்த சீரியல்ல? அடப்பாவி, சீரியலை பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அம்மா குமார் டிவில ஒரு சீரியல் போகுதாமா, பாரு சூப்பரா இருக்கான். குமார் டிவிலையா? ஓஹோ அரட்டை கச்சேரியா? என்னடா நடக்குது? ஆத்தாளு மகனும் சேர்ந்து டிவி சீரியல் பார்த்துட்டு கமாண்ட் அடிச்சிட்டு இருக்கிறீங்களா? வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாதா? உனக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாது, இவளுக்கும் உன்னை வேலைக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் கிடையாது. வந்துட்டாருடா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர். ஏண்டா டேய், என்னடா அது, நீ உங்க அம்மா மாதிரியே இருக்கிற, எனக்கும் கொஞ்சம் மரியாதை குடுறா. கொடுப்போம் கொடுப்போம். இத பாரு, அந்த முனிகிட்ட உனக்கு வேலைக்கு சொல்லிக்கிறேன், நாளைக்கு போய் அவரை பார்த்துட்டு வா. ஏண்டா நான் சொல்றது காதல் விழுகுதா? டேய் வாய் திறந்து சொல்றா. ஐயோ போறேன்பா. ஜோசியர் கரெக்டா சொல்லுவாரா? என்னண்ணா இப்படி கேட்டுவிட்டா? இவங்க தாத்தா ஜோதிடர் சிகாமணி. அது மட்டும் இல்ல, இவங்க அப்பா ஜோதிடர் சிந்தாமணி. ஆமாண்ணே. அண்ணா இவரு ஜோதிடர் சுடர்மணி. அவர் கூட இருக்காருல்ல, அவரு எதிர்கால ஜோதிடர் நவமணிண்ணே. என்னடா சிந்தாமணி சுடர்மணின்னு ஜட்டி விளம்பரமா சொல்றீங்க? அவுத்து விட்டுறாதீங்கடா. வாய பத்தியா என்ன பேசுற? அவங்க யார் தெரியுமா? யாரு? கமல் அரசியலுக்கு வர யாரு? இவங்க தானே. யோ ரஜினி அரசியலுக்கு வர சொன்ன யாரு? இவங்க தான். யோ யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இவங்க கிட்ட தான் ஜோசியம் பார்ப்பாங்க. அவங்க அரசியலுக்கு வரது இருக்கட்டும், எனக்கு எப்பங்க கல்யாண யோகம் வரும்? வந்துருச்சு.
கல்யாண யோகம் வந்துருச்சு. கல்யாண யோகம் வந்தது இருக்கட்டும், எங்க அண்ணன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ற யோகம் இருக்குதா? அங்கதான் உதைக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பொண்ணுங்களா உதைக்கத்தான் செய்யும். அதெல்லாம் எங்க முதலாளி தாங்கிக்குவாரு. நான் அதை சொல்லல தம்பி. உங்க அண்ணனுக்கு நாகதோஷம்னா ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம். செவ்வாய் தோஷம்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். ஆமா, ஆனா உங்க அண்ணனுக்கு இருக்கிறது கடுமையான தாரதோஷம். ஐயோ, கடுமையான தாரதோஷமா? ஆமா, கொடுமையான தாரதோஷம் தான். இவரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா முத பொண்டாட்டி செத்துரும். ஐயோ, எங்க அண்ணன் அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு. அந்த உசுருக்கு தான் ஆபத்துங்கிறேன். அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கு, பரிகாரம் இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்கிற பொண்ண உங்க அண்ணனுக்கு இழுத்து வச்சு கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு செத்துரும். ஒரு 10 நாள் அதுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. 48 நாள்ல கல்யாணம் நடக்கணும். உயிருக்கு போராடுற பொண்ணை எங்க போய் தேடுறது? இருக்கு நோயாளி பொண்ணு ஒண்ணு இருக்கு. கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கு. அது கழுத்துல நீங்க ஒரு தாலியை கட்டுனா உங்க பரிகாரம் நிவர்த்தி ஆயிடும். முடிச்சிடலாமா? அண்ணே சரின்னு சொல்லுங்கண்ணே. முதலாளி சரின்னு சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. சரின்னு சொல்லுங்கண்ணே. எங்க அண்ணன் காதலுக்காக கடலையும் தாண்டுவாரு. சரின்னு சொல்லுங்கண்ணே. சரி சொல்லியா? அவ காதலுக்காக தாஜ்மஹால் கட்டுறா, நீ வெறும் தாலி தானே கட்ட போற? சொல்றா. சரி, இப்ப பொண்ணை போய் பார்க்கறோம், பாக்குறோம், பேசி முடிக்கிறோம். முடிச்சு. ஐயா ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு வர சொன்னாரு, உட்காந்து பேசலாமா? வணக்கம் தங்கச்சி. கல்யாணத்துக்கு அப்ப பார்த்தது, உன் கையால தண்ணி குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுமா? ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துனா வந்த விஷயத்த சொல்லியே. ஐயா பையன் படிப்பை முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வரான். அதான் அவனுக்கும் மச்சினிச்சிக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஐயா முடிவு பண்ணிட்டாரு. நல்ல நாளை நீ பாக்குறியா இல்ல ஐயா பாக்கட்டுமான்னு கேட்டு வர சொன்னாரு. ஆமா. நீ பேசின விஷயத்த உங்க ஐயா வந்து பேசுறா அவன் தலை ரோட்ல உருண்டு இருக்கும். நீ வந்து பேசுனதுனால உன்னை உயிரோட விடுறேன். போடா. என்ன முனி, வீட்டுக்கு வந்தவன இப்படிதான் அசிங்கப்படுத்தியா? ஏய், சம்பந்தங்கிற பேர சங்கர பகரன் ஆதி. நல்லா யோசிச்சு பார்த்து பேசு முனி. ஏய், யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? போடா. ஏய், ஐயா நினைச்சாருனா உன்னையும் உன் குடும்பத்தையும் கூண்டோட தூக்கிடுவாரு. ஏய், தூக்குடா. போடா. தூக்கி காத்துறேன்டா. வாடா. ஏய், போடா. என்னடா பாண்டே, என்ன சொன்ன அவன்? என்னடா ஆச்சு சொல்லுடா. ரவுடின்றான், பொறுக்கின்றான். அவன் வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல வந்து வாழணுமான்னு கேக்குறான். அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான்டா அவன். நீ என்ன சொல்லிட்டு வந்த? அவன் பொண்ணை தூக்குறேன்னு சொல்லிட்டு வந்தானே. தூக்குறேன்னு தெரியல, நேரங்காலம் பார்க்கணுமா? தூக்குடா. ஏய், வண்டி ஏறடா. ஏறா வண்டியா. அண்ணே, அண்ணனை பார்க்கணும். இதோ வராரு பாரு. வணக்கண்ணே. வேலை விஷயமா அப்பா உங்களை பார்க்க சொன்னாரு. அப்படியா? ஆமாண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம். என்ன படிச்சிருக்க? பிகாம் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? பிகாம் படிச்சிருக்கேன். 8வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேனே. படிச்சா பத்தாது, பாஸா போயிலா. சோ பாஸ்னே. அண்ணே படிச்சிருக்கேன். ஏய், ஏதோ வேலை போய் வண்டி எடுடா. மீனா இருக்கா? உள்ள இருக்காப்பா. சரி நான் பாத்துக்கிறேன். ம். மீனா, மீனா, வா சாரதி. மீனா இல்லையாக்கா? மீனாவாப்பா? தோட்டத்துல இருக்காப்பா. அன்னைக்கு என் தாலியை காப்பாத்தி கொடுத்துட்ட, இன்னைக்கு என் தங்கச்சி காப்பாத்தி கொடுத்துட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. ஏ மீனா, இந்த சாரதி வந்திருக்காப்ல பாரு. அக்கா கடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, போகட்டுமா? சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய், அங்க என்ன பண்றீங்க? வாங்கடாங்க. இவன் வேற. டேய், கூப்பிடுறேன்ல. இருடா. ஏதோ சிக்க போறான். டேய், சீக்கிரம் வாங்கடா. அவ தோட்டத்துல இருக்காளாமா, வா என்னன்னு பாட்டு வந்துடலாம். டேய் வாங்கடா. பக்கி என்ன பண்ணிட்டு போகுது பாருடா. டேய், இப்ப போய் தான் ஆகணுமா? டேய், என்னடா பேசுற? நாம தான் என்ன பொண்ணை காப்பாத்தணும், போய் பார்க்க கூட கூடாதா? அட சாமி, போய் பார்த்துட்டு இருங்கடா, போய் பார்த்து வந்துடுறேன். இவன் கடையா மச்சி. ஏங்க, இப்ப வலி பரவாயில்லையா? தலையில தண்ணி படாம பாத்துக்குங்க. மாத்திரையில ஒழுங்கா சாப்பிடுங்க. நம்மள வயத போறேன், நல்லா தின்னுட்டு தொந்தியை வளர்த்து வச்சிருக்கேன். அப்புறம்
அங்க பாருங்கடா. வாங்கடா போறாரு போல அவங்க அப்பா வீட்ல. எல்லாம் சாப்பிட்டு ஏத்தி வச்சிருக்கான் பாரு. அவன் நடைய பாரு. என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம நின்று இருக்கீங்க. சாரிங்க. எதுக்குங்க சாரி? இல்லங்க, நான் உங்களை முண்டம், எருமை, பன்னி, குரங்கு அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இதுக்கு போய் இப்படி டென்ஷன் ஆகி பேசுறீங்க? ஐயோ, நான் உங்களை திட்டலங்க. நான் இவ்வளவு சொல்லியும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன காப்பாத்துனீங்கல்ல. டேய் வாடா வாடா. அவன் கொடுத்து வச்சோம்டா. அவங்க அப்பா சோறு போடுறாரு. உங்க வீட்ல எப்படி சாப்பாடு போடுறாங்க? எங்க சாப்பாடு? ஃபர்ஸ்ட் திட்டு அப்புறம் தான்டா சோறு. சாரி கேட்டப்பட்டு போதுமா? கிட்ட வாங்குங்க. இன்னும் கிட்ட வாங்குங்க. ஏன் கூட தான ஓட்டு வந்தா அப்புறம் எப்படி? இன்னும் கிட்ட வாங்குங்க. கை கொடுங்க. கை கொடுங்க. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே நான் போயிட்டறேன். எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலையா? அவனுங்களா? இப்போ என்னமோ சொன்னீங்களே, முண்டம் என்னமோ சொன்னீங்களே, சொல்லுங்க. பன்னி, குரங்கு, முண்டம், தண்டம் எல்லாம் அந்த பசங்க தான். ஃபீல் பண்ணாத மச்சி. ஏங்க மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க. தலைக்கு தண்ணி விடாம பாத்துக்கங்க. வரேங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. வாடா. பை. போலாம் மச்சி. அட போயேன்டா. வேலை விஷயமா தானே பேசிட்டு வரேன்னு சொன்னேன். அது பேசிட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு மாத்திரை சாப்பிடுங்க மருந்து சாப்பிடுங்க இழுத்துக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளை என்னடான்னா உங்களை நான் லூஸு பைத்தியம்னு சொல்லியிருக்கேன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. வேணாம், பத்தாவதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கை கொடுக்க போனியா, யாட்டு இழுத்துக்கிட்டு இருக்குடா. வேணாண்டா. பார்க்கறதுக்கு தான் நான் இப்படி பேசிக்கல வீக்குடா. என்னால அடி வாங்க முடியாதுடா. உன் காலை வேணா பிடிக்கிறேன்டா. என்னடா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா தப்பா? டேய் இவன் முடிவு பண்ணிட்டான்டா. இவனும் சிக்கிக்க போறான், நம்மளே சிக்க வைக்க போறான்டா. சாமே உன் சங்காத்தமே வேணாண்டா. டேய் வாடா. என்னவோ முடிவு பண்ணிட்டான். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க? டேய் சுகா, மாப்பிள்ளை கெட்டப்ல என் முதலாளியோட நடைய பாத்தியா? டேய் இது எங்க அண்ணன் நட இல்லடா, அவரோட தோர நடா. டேய் ஆர்மி ஆர்மி. அண்ணே அண்ணி எப்படிண்ணா இருப்பாங்க? அவ திரும்புனா திரிஷா, நடந்தா நயன்தாரா, அசைஞ்ச அனுஷ்கா, ஆக மொத்தத்துல எனக்காகவே அமைஞ்ச அமலாப்பா. கல்யாண பித்தனா இருந்த நீங்க புலவர் புலமை பித்தனாவே மாறிட்டீங்கண்ணே. அண்ணே உங்க கல்யாணம் எங்க நடக்கணும் தெரியுமா? அது கிடக்குறா கழுத. அது ஒரு முட்டுச்சந்திர கூட நடந்துட்டு போட்டோம். அண்ணனோட தாஜ்மஹால தான் நடக்கணும். தாஜ்மஹாலா? ஆமாண்ணே. டேய் அது ஷாஜகான் பொண்டாட்டியோட சமாதிடா. அண்ணே அது உலக அதிசயாண்ணே. அண்ணே நடக்கிறதே உலக அதிசயம் தானே. பாய முட்டு வாங்கடா, பொண்ணு வீடு வந்துருச்சு. அப்பா. காவேரி. அப்பா. என்னம்மா? இவர் தான் நான் சொன்ன மாப்பிள்ள. அப்படியா? வணக்கம். வணக்கம்யா. வாங்க தம்பி வாங்க. மாமா படுத்துக்கங்க. சொல்லுப்பா மாமா. மாப்பிள்ள உங்களை பற்றி என் பொண்ணு நிறைய சொல்லியிருக்கா. மாப்பிள்ள சரியா இன்னும் ஒரு மண்டலம் 48 நாள் தான் உயிரோடு இருப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரப்பா. 48 நாள் ஒரு மண்டலம்னு சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற மாதிரியே பேசுகிறீங்களே. சபரிமலைக்கு மாலை போடுறது இல்லை தம்பி. 48 நாளுக்கு அப்புறம் எனக்கு மாலை போட்டுருவாங்க. அதுக்குள்ள காவேரி கல்யாணத்தை என் கண்ணால் பார்க்கணும் தம்பி. ஆமாங்க, வம்சம் சீரியல்ல எண்டு கொடுத்த மாதிரி டாக்டர் எங்க அப்பாவுக்கு எண்டு கொடுத்துட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி. 48 நாள் என்ன, 4 நாளைக்குள்ள காவேரி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு மாமா. வரேன் மாமா. ஏய் ஏய் அண்ணே பாண்டிய பாத்தியாடா? ஆதி மவனுக்கு ஏன் பொண்ணை கேட்குறான்டா. அண்ணே ஆதியும் போடுறோம், ஆணையும் போடுறோம்ண்ணே. அப்புறம் போடலாம்டா. என் பொண்ணை குழந்தைன்னு நினைச்சேன்டா. பாண்டி பையன் பொண்ணு கேட்டு வந்த பிறகுதான் எனக்கே தெரியுது என் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு. அண்ணே உன் மனசை பத்தி எனக்கு தெரியும்ண்ணே, எனக்கு தெரியும்ண்ணே. அவன் பொண்ணை பெற்று ரோட்ல விட்டு போய்கிட்டு இருக்கிறான். நீ ராசாத்தி ராசாத்தி மாதிரி வளர்த்துக்கணே. போனே உன் மேல எனக்கு கோவம்ண்ணே. ஏய் யாருடா சம்பாதிக்கிறான்? எனக்குண்ணே. என்னத? என் பொண்ணுக்கு சம்பாதிக்கிறேன்டா. நமக்குண்ணே. இல்ல இல்ல உன் பொண்ணுக்குண்ணே. என் பொண்ணு ராசாத்தி மாதிரி வாழணும்டா. வாழ்வா.
என்னடா 120 லோடுன்னு போட்டிருக்கீங்க? வாயா. நாமளே முடிச்சான், நம்ம கிட்ட வேணா முடிச்சா ஊத்துற போறான்டா. நீ எதாவது உக்குறியோ? வாங்கண்ணே, காமெடி பண்ணாத. பாருண்ணே, யார் வர பாருங்க. வணக்கம்யா. வாயா இன்ஸ்பெக்டர், வா. என்ன விஷயம்? எதுவும் விஷயம் இல்லாம வரமாட்டியா நீ? ஐயா, ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் தனியா. எல்லாம் நம்மால் தான்யா, சொல்லியா. ஆடியோவை காணான்னு ஆடியோ மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஆளக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே செய்வாங்க. தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே. என்னடா பாண்டி, இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் இவனுக்கு தெரிய வேண்டியதா இருக்குது. இவெல்லாம் என்னடா இன்ஸ்பெக்டர்? அட போங்கடா. ஐயா, கேஸ் ரொம்ப சீரியஸா போயிருக்கு. சிபிஐ கைக்கு போச்சுன்னா சிக்கலா போயிடும். சிபிஐ தானே, நான் பாத்துக்கிறேன் போ. சரி, வரங்கய்யா. யோ இன்ஸ்பெக்டர், ஐயா, ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த முனிய தூக்கிறியா? நல்ல நாளை நான் பாத்துறேன். முனிய போடுறதுக்கு நல்ல நாள் நீ பாரு, உனக்கு ப்ரமோஷன் போடுற நல்ல நாளை நான் பாக்குறேன். ஏண்டா தம்பி, இவனை கமிஷனர் ஆக்கிடலாமா? ஐயா, டிஜிபி ஆக்கலாங்கய்யா. என்னன்னது? டிஜிபி ஆக்கலாங்கய்யா. அதே ஆக்கிடலாம் போயா தம்பி, சொல்லிட்டாயா? ஐயா, வணக்கங்க ஐயா. தம்பி, வணக்கங்க தம்பி. வரட்டுங்களா? டேய் ஐயா, இவன் டேஞ்சரான ஆளு. தெரியுமியா? டபுள் கேம் ஆடுவான். இவங்கிட்ட பழகிறது பார்த்து ரெடி பண்ணி பாத்துக்குங்க. பாத்துக்கிறேன். ஏய், எல்லாம் பார்த்து வெரசா லோட ஏற்றி அனுப்பி விடுங்க. சரிங்க ஐயா. லோட உள்ள அடுக்குங்கடான்னு சொன்னா ரோட்ல அடுக்கி வச்சிருக்கீங்க. எடுத்து உள்ள அடுக்குங்கடா. டேய், எடுத்து உள்ள வைங்கடா. சாரதே. ஆமா, ஏன்டா லேட்டு? வீட்டில் வேலை மாப்பிள. ஆமா, அவனுக்கு எங்க தெரில. காலை கூட வீட்டு பக்கம் போனா 2 பேரும் ஆளை காணோம். ஏய், எப்படியோ கஷ்டப்பட்டு டெஸ்ட் எழுதிட்டோம். ரிசல்ட் எப்படி வரப்போதோ தெரியல. பரதேசிங்க வருது பாரு ரெண்டும். ஏற்கனவே நல்லா ஓடுவா, இதுல டபுள்ஸ் வேற. கெமிஸ்ட்ரியில 2 மார்க் क्वेश्चन எப்படி ஓடி வராங்க? ஓ, என்ன ஆகுதோ தெரியல. அப்ப புடி. ஏய் லூசா நீ? உங்கடா ஏன்டா பாத்து வர கூடாது? அறிவில்ல, இப்படி வந்து இடிக்கிறியே. உனக்கெல்லாம் அவன்டா சைக்கிளோட சொல்லி கொடுத்தது? ஏண்டி பாத்து வர கூடாது, இப்படியே வந்து இடிப்ப? சாரிங்க, என் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எங்க மன்னிப்பு கேக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் பண்ண தப்புக்கு நான் தானே மன்னிப்பு கேட்கணும். இல்லங்க, நான் தான் கேட்கணும். இல்லங்க, நான் தான் கேட்கணும். என்னடா நடக்குதுங்க? அடேங்க அப்பா, கிளம்புங்கடா டே. அப்பா, பரவாயில்ல, நீங்க போங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. இல்லங்க, நீங்க போங்க. அட கடுப்பு முடிச்சா வேணா, யாரா போய் தொலைங்கலடா. ஐயோ, தப்பா நினைக்கிறீங்க இல்லங்க? நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. தப்பா நினைச்சாதீங்க. நீங்க என்ன தப்பா நினைக்கலல்ல? நிஜமா நினைக்க கூடாதுங்க. சத்தியமா நினைக்கலங்க. சரி வரேங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா மச்சான், தப்பு உன் மேல. சாரி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? மாப்பிள்ள, தப்பே இல்லடா. பாக்குறவங்களுக்கு தெரியும் யார் மேலே தப்புன்னு. ஆளை விடுற சாமி. சே, 2 பேரும் சேர்ந்துட்டீங்கல்ல, விளங்கும். வணக்கம் முனி. வணக்கம் வணக்கம். என்னையா, என்ன விஷயமா சொன்ன? ஆடியோ விஷயமா பேசலான்னு இங்க வந்தேன். என்ன பேச வந்த? ஆடியோவை என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். தெரியுமில்ல, எஃப்ஐஆர் போட்டு தூக்க வேண்டியதானே? துப்பாக்கி இருக்குல்ல, தோட்டா இருக்குல்ல, போட வேண்டியதானே? யோ, இவ்வளவு பெரிய சாட்சி நீயே இருக்கிற. போலீஸ்காரன் சாட்சி சொன்னா எவையா கேட்கறான்? பப்ளிக் 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 சொல்லணும்யா. எந்த பப்ளிக்கே சாட்சி சொல்ல வர்றான்? அதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். ஒன்றும் இல்லை முனி, ஒரே ஒரு சைன் போட்டேன்னு வச்சுக்கோ, ஆதிய தூக்கு தூக்கு தூக்குன்னு தூக்குறேன். ஆயுசு முழுக்க அவன் வெளியவே வர முடியாது. நான் இருக்கிற முனி. இருப்பையா? எப்படி ஆதிக்கு எதிராக என்ன கூப்பிட்டது மாதிரி நாளைக்கு எனக்கு எதிரா இவனை கூப்பிடுயா? இவனை கூப்பிடுயா இல்ல இவனை தான் கூப்பிடுயா? ஏய், எப்படி போலீஸ் பத்தி எங்கிட்டே காட்டுறியா? எங்க 2 பேர் சட்டத்துல குளிர் காயலான்னு பாக்குறியா? ஏய் போயா முனி. நான் என்ன சொல்லன்னு கேளு முனி. எனக்கும் ஆதிக்குள்ள பிரச்சனை ஊருக்கே தெரியும். ஏன் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியும். உனக்கும் தெரியும். நீ போட வேண்டாம், நான் போடுறேன். 2ல 1 போச்சுன்னா 1 இருக்குல்ல, அப்ப நீ கூட துப்பாக்கி வேலைய போயா. இவனை கேட்டா அவனை போட சொல்றான், அவனை கேட்டா இவனை போட சொல்றான். நான் போடுறியா? என்ன சார் போடுறீங்க? ட்ரான்ஸ்ஃபர் போடுறியா? வாயா. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? கோதாவரி. பொண்ணை போய் பாருங்க. நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, என் தம்பி பார்த்தாலே போதும். என்ன தம்பி? சந்தோஷமா போய் பார்க்கட்டும். போடா, போய் பாரு. போடா. நானுமா?
என்னாச்சு அண்ணா பயன அண்ணே பொண்ணு முகத்துல சாவுக்களை தாட்டவும் மாடுதுண்ணே. அப்ப முடிஞ்சிடும். அப்படித்தானே தம்பிங்க என்ன சொல்றாங்க? ஹை ஓகேண்ணா. தம்பிங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் வச்சிருவோம். ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை முடிக்கிறோம். வச்சுக்கலாம். முடிச்சிருவோம். வச்சிட்டோம். என்னடா அந்த புள்ளிங்க ஓடி வருது? என்னாச்சு? மீனா காலை தூக்கிட்டு போறாங்க. எங்க? சேப்பு கலர் கார். டேய் பிடிங்கடா. டேய் எடுடா வண்டி நிறுத்துடா டேய். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான். யாரு தெரியல. பாத்தியா? ஒருத்தனி தெரியாதா? நான் அவங்கள பார்த்தது இல்ல. உரா மச்சான் கிளம்பல வண்டி ஏறா. வண்டி எடு. ஏய் ஏறா. போ 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 போ. வாடா மச்சான். ஏய் பாஸ் போடா. ஏய் நிறுத்துடா. டேய் நிறுத்துடா. என்னடா சொல்றீங்க? ஏய் நிறுத்துடா. ஏய் ஏய் நிறுத்துடா. நிறுத்துடா. பொண்ணையடா தூக்குறீங்க? எனக்கு அவனோட பிரச்சனை. ஏன்ட்ட நேரம் போத வேண்டி தானே உள்ள போய் கை வைக்கிறீங்க. ஏய் வாங்கடா. என் வாழ்க்கை எப்படியோ போக வேண்டியது இப்படி நாசமா போச்சு. என்ன நான் நம்பாம ஜாதகம்னு ஜோசியக்காரனை நம்பி என் வாழ்க்கையே வீணா போச்சு. இவ என்ன பண்ண போறா? என்னண்ணே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? யோசிக்கார ஒரு 4 நாளாவது ஆகும்னு சொன்னா ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு போல் இருக்கு. முடிச்சிட்டீங்களே? சரி எப்படியோ நினைச்ச வாழ்க்கை அமைய போகுது. போடாமா? என்ன மாமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க மாமா. உங்களையும் கடையும் பாத்துக்கதான் நான் வந்துட்டேன் இல்ல மாமா. இனிமே இந்த வெட்டி கும்பல் எதுக்கு? வாங்க மாமா. நல்லா வில்லனா? கத்தி எடுக்கிற மட்டும்தான் வில்லனா? நாங்களும் வில்லன் தான்டா. என்னமோ சொல்லணும்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. எனக்கும் வந்துருச்சு மாப்ள. என்ன வந்துச்சு? அதுதான் மீனா மேல லவ். டேய் வேணாம். ஊர்ல 1008 பொண்ணுங்க சுத்துது. உனக்கு அது மேல மட்டும்தான் லவ் வருமோ? 1008 பொண்ணுங்க சுத்தலாம், அது மேல ஆசையும் வரலாம். ஆனா லவ் ஒரே ஒருத்தி மேலதான் வரும். எனக்கு மீனா மேல வந்திருக்கு. டேய் அவன் மாமா முனியால பிரச்சனை வரப்போதுடா. நாடோடிகள் படம் பாத்தியாடா? பார்த்தேன். அதுக்கு அதுல இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லவ் ஜோடி எவ்வளவு அழகா சேர்த்து வைப்பாங்க. டேய் நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ற, செகண்ட் ஹாஃப் பாத்தியா? ஒருத்தனுக்கு காது, ஒருத்தனுக்கு கண்ணு, இன்னொருத்தனுக்கு காலே போச்சுடா. அங்கேயும் 3 நாங்களும் 3டா. ப்ளீஸ்டா. அப்ப சேர்த்து வைக்க மாட்டேன். முடியாது முடியாது முடியாது. போடா அவன் சாவாசமே வேணாம். ஆளை விடுறா சாமி. என்னடி ஆச்சரியமா இருக்கு? இன்னைக்கு சீக்கிரமா வந்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கடி. ஏய் உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா சாப்பாடு போட்டு தான் திட்டுவாரு. ஆனா உங்க அப்பா போற முன்னாடியே திட்டுறாரு. எப்பா எனக்குலாம் அந்த பிரச்சனை இல்ல. டேய் உங்க வீட்ல புறா. ஏய் நில்லு நில்லு. அச்சச்சோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணுனியாவா? ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. பின்னாடி போ. ஏய் மச்சான் வாடா. ஏய் என்னடா? வாடா. சோ ஆமா என்னமோ கவிதை சொன்னேன். என்னடா?
கனவுலையும் நீதான். இந்தா சொல்றான் பாரு, கனவுலையும் நீதான். பாத்ரூம்ல சாப்பிடல, அங்க போயல இங்க போயல. ஐயோ இந்த இளவரசனோட பெரிய பிரச்சனையா இருக்குமா, என்னன்னு தான் கேள. இது வேலைக்கு ஆகாது. ஏய் கிளம்பு கிளம்பு கிளம்பு. டேய் வாங்கடா டேய். அண்ணே துரோகி பையல, நீங்க என்னவோ இந்த பொண்ணை காதலிச்சது உண்மைதான். கட்டம் போட்டதே நீங்க தானடா. உங்க ஜாதகத்துல அந்த கண்டம் இருக்கு இந்த கண்டம் இருக்குன்னு, நீங்க கல்யாணம் பண்ணா முத பொண்டாட்டி செத்து போயிருன்னு ஜோசிகாரன் சொன்னதும் உண்மைதான். அதுக்காக தான் நோயாளி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா உங்களோட நல்ல மனசும் அண்ணியோட தாலி பலமும் அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. அண்ணன் காதலிச்ச பொண்ணு அனாதை ஆயிடக்கூடாதுன்னு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். உங்க பாரத்தை நான் ஏத்துக்கிட்டேனே. காவேரி, முதலாளி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. நல்லா இருப்பா அண்ணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. நீங்க நல்லா இருங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா 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 முதலாளி. ஐயோ மாமா வராரு. மேக்ஸ்ல இப்படி போட்டீங்கன்னா கரெக்டா வருங்க. என்னம்மா இங்க? இல்ல மாமா, அது வந்து அது இல்லண்ணே, மேக்ஸ் டவுட் கேட்டாங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல பிள்ளைங்க சாப்பிடாம போமா. அக்கா வெயிட் பண்ணுங்க போமா. அப்புறம் தம்பி, கணக்கெல்லாம் நல்லா போடுங்க போல. போடுவேண்ணே. படிப்புல போடுங்க, ஆனா வாழ்க்கையில போடாதீங்க. என்னண்ணே? ஏய், நீயும் மீனாவும் அங்கங்க சுத்துறதா கேள்விப்பட்டேன்டா. கண்ணால இப்பதான் பாக்குறேன். அது இல்லண்ணே, அது வந்து பேசிக்கிட்டு இருக்கல, நடுவுல பேச்சு. இது கிராமம், சிட்டி இல்ல. எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க, அதனால விடுறேன். இதே வேற எவனா இருந்தான்னு வச்சுக்கோ, சட்டத்துல புல்லு முளைச்சிருக்கும். இங்க வாடா. வேணாம் போ. அண்ணே வணக்கண்ணே. ஏய் என்னடா வலிக்குது? போறா 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 நீங்க நீங்க போடு நீங்க. சொல்லுங்க. ஏய் சத்தம் ஏய் முனி பொண்ணு கூட யாராவது சுத்தறத பார்த்தேன், சங்கர்த்து போடுவேன். அவன் சொல்லி வை. போங்கடா வெளியே. ஏய் போட்டனா நீதான் அவனுக்கு எடுப்பாம்ல, செத்துருவீங்க. போற டேய், என் மாமா கிட்ட என்னடா பேசுன? என்னமோ பேசினேன், அதோட என்ன அதை விடுன்னு சொல்ற? உன்கிட்ட பேசும்போது அவர் கண்ணுல இருந்த கோவம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அதான் கேட்டேன். எல்லா பொண்ணுகிட்ட என்ன பேசுவாங்க, அதான் பேசினாரு. இல்லடா, நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ. தெரிஞ்சிருச்சாவா? தெரிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? தெரிஞ்சிருச்சா? ஐயோ 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 ஐயோ. ஏய் என்ன பயமா? என்னைக்கே ஒரு நாள் தெரியுதானே போகுது, அது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. சந்தோஷப்படு, உட்காரு. டேய் ஏன்டா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? என் மாமாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவருக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவங்க குடும்பத்தையும் அழிச்சிருவாரு. நீ வேற தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ற. அவரால உனக்கு ஏதாவது ஆயிரும்னு பயப்படுறியா? எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். ஏய் நீ இருப்ப, நாங்க இருக்கணுமாடா? நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் முனி இல்ல சனின்னு. என்னடா ஆச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? காதலுக்கு மாமா மட்டும் தான் வில்லன் நினைச்சா ஊரே வில்லனா? ஐயோ நீ இத பொண்ணு பேசிட்டு கேட்டிட்டு அந்த பொண்ணு அவன் மேல உயிரே வச்சிருக்கடா. பாவுண்டா. தங்கச்சி நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, உங்க மாமனாகட்டும் யாராகட்டும் நாங்க பாத்துக்கிறோம். பாப்பீங்கடா. டேய் இறங்கு இறங்கு. ஏய் போய் வேலை பண்ணலாம்.
ஏங்க இந்த பிள்ளை இப்படி இழுத்துட்டு வரீங்க? ஏய் நீ நான் அவளுக்கு ஏதாவது குறை வச்சு மாடி? இல்லையே. ஏன்? ஏய் என்னடி ஆச்சு? நீ ஏன் சொல்ல? அவ எப்படி சொல்லுவா? அதான்டா இது நாலாத்தரில் இருக்க மாடசாமி பையனோட. சீச்சி என்னங்க சொல்றீங்க? ஏய் வாடிங்க. அடி பாவி, இதுக்காடி இந்த மனுஷன் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாரு? அப்பா இருந்தா கூட உன்னை இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்களேடி. நீ கேட்காமலே எல்லாம் செஞ்சாரே, ஏன்டி புத்தி உனக்கு இப்படி போச்சு? உலகத்துல ஆவாம மச்சின்சிய பொண்டாட்டியா வச்சுக்கலாமா நினைக்கிறவங்க மதியில பெத்த பொண்ணா நினைச்சு உன்னை வளர்த்தாரேடி. அவருக்கு எப்படி உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? இந்த ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தலை நிமிந்து வாழ்ந்த மனுஷன் இப்படி தலகுனிய வச்சுட்டியடி. அவர் தலகுனிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன்டி. பொண்ணு மேல கை வச்சுட்டு தொலைச்சிருவேன். இங்க பாரு, உனக்கு என்ன செய்யணும், எது வேணும் எது வேணான்னு எனக்கு தெரியும். இந்த வயசு எல்லா பிள்ளைங்க வரதுதான் உனக்கும் வந்திருக்கு. உன் மேல சொல்லி குத்தம் இல்ல. என்னை மாதிரி வளர்த்தவனும் பெத்தவனும் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்ல, அது நீங்க காட்டுற நன்றி தாமா இது. ஏய் பா, உள்ள போய் மூஞ்சியை கழட்டி யோசிச்சு பாரு. நாசமா போகணும் படுபாவிங்க. பொத்தி பொத்தி வளர்த்தனே என் புள்ளைய. இப்ப புலம்பி என்ன பண்றது? ஏண்டி அன்னைக்கே நான் சொன்னல, இவனோட நடவடிக்கையில சரியில்லை, இவன் அடிக்கடி வெளியில போறான், போன்ல தனியா நின்று பேசிட்டு இருக்கான், புலம்பிட்டு இருக்கான்னு சொன்னேன். அது நீ என்ன சொன்ன? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பையனுங்க, ஏங்க அவனை இப்படி புடிச்சு திட்டுறீங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணல நீ. இப்ப என்னடி ஆச்சு பாரு, என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. நீயாவது கேளுடி, கேளு. ஆமா, உலகத்துல பண்ணாததையா என் புள்ள பண்ணிட்டு வந்துட்டான். இவன் மட்டுமா அவன் பின்னாடி சுத்துனா? அவளும் தானே இவன் பின்னாடி சுத்துனா? எப்படி அடிச்சிருக்காங்க பாரு என் புள்ளைய. இதே மாதிரி அவளை அடிச்சு போட்டா அவங்க சும்மா விடுவாங்களா? கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டாங்களா? அடி போடி இவள, அறிவேட்டவள. நான் சொல்றத புரிஞ்சு பேசுறேன். அதுக்கு நான் சொல்லேடி, இவன் காலகாலத்துல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு நாம 2 பேரும் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட இருக்கிறத விட்டு போட்டு இவனுக்கு என்னடி காதல் வேண்டி கிடக்குது. டேய் டேய் மகனே, எந்தர்றா இங்க பாருடா, என்னை பாரு. டேய் அப்பா, இந்த காதல் கத்திரிக்கையில வேண்டாடா, நான் சொல்றத கேளுடா. ஊர்ல உன் மாமன் இருக்கான்ல, அவங்கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கு சொல்லி இருக்கிறேன், அவன் வர சொல்லி இருக்கிறான். அங்க போய் அவன் தர்ற வேலையை பார்த்துட்டு நீ நல்லபடி அங்க இரு. நானும் அம்மாவும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு மூட்டை முடிச்சு கட்டிட்டு அங்க நான் வந்துடுறோம், சரியா? ஏன்பா அப்பா சொல்றத கேளுப்பா. ராஜா, அப்பா திட்டும் போதெல்லாம் நான் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரியா. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒத்த புள்ளையா. ராஜா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க உசிரையா விட்டுருவையா, உசிரையா விட்டுருவையா. அதுதான் சொல்றா. நீ தானே சொன்ன உலகத்துல யாரும் பண்ணாதான் போல பண்ணிட்டான்னு. என்னால அவளை மறக்க முடியலமா. அவளை நான் செத்துருவாமா. அம்மா அப்பா அப்பா மகனே, சாமி அப்பா பாடுறா, அப்பா சொல்றது கேள்றா. ஏய், அந்த காதல் மறந்துடுறா. உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறேன்டா, அந்த பொண்ணு வேண்டாடா, நமக்கு வேண்டாடா. அப்பா, நீங்க உலகத்துல எது வேணான்னு சொன்னாலும் நான் வேணான்னு சொல்றேன்லப்பா. ஆனா அவளை மட்டும் வேணான்னு சொல்ல முடியலப்பா. என்னடி ஆச்சு? என்ன உடனே பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? சாரதியை பாத்தியாடி? பார்த்தேன்டி. அவன் எப்படி இருக்கான்? எப்படி இருப்பான்? நீ அவன் நினைப்புல இருக்கிற மாதிரி அவன் உன் நினைப்புல இருக்கான். நான் அவனை பார்க்கணும்டி, எப்படியாவது என்ன கூட்டிட்டு போடி ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? உன் மாமனுக்கு தெரியாது நாங்க இங்க வந்தது. தெரிஞ்சா அவ்வளவுதான் எங்க நிலைமை. உங்களுக்கு என் மனசு கூட புரிஞ்சுக்க முடியாதடி. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அப்படி ஒண்ணு மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி. இதையாவது அவன்கிட்ட போய் சொல்லுங்க. மனசுல சாரதியை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட என்னால வாழ முடியாதுடி. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா என் அப்பா தரக்கிற இடத்துக்கே நானும் போய் சேர்ந்துட வேண்டி. இங்க பாரு கண்ணத்தோட நாங்க இருக்கோம். நான் வேணா அவனை பேச சொல்றேன். என் மாமா என் போனு கூட புடுங்கிட்டாரு. ஒண்ணு பண்ணு, இந்தா இந்த மொபைல் வச்சுக்கோ, சைலண்ட்ல போட்டுக்கோ. நான் அவனை கால் பண்ண சொல்றேன். சரி, நாங்க கிளம்புறோம். அவன்கிட்ட பேச சொல்றேன், சரியா? ஏய், சீக்கிரம் அவனை பேச சொல்லுங்கடி. ஓகேடி. ஏய்,
சொல்லுங்கண்ணே. காலைல முகூர்த்தம், நான் போய் தூங்க போறேன். சுத்தி பாத்துக்கங்கடா, சரியா? சரிண்ணே. டேய் இங்க வாங்கடா. அண்ணே, நாளை காலையில முகூர்த்தம். முனி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமில்ல? ஏதாவது தப்பாச்சு சங்க அறுத்துருவா முனி. என்னடா சந்தோஷம் தானே? அண்ணே சந்தோஷம்ன்றீங்க அதுதானே. இங்க வரியா பாட்டில் கேட்குறா, குடிச்சா தூங்கிட மாட்டீங்க? அண்ணே குடிக்காதவன் தான் 8 மணிக்கே கதை உடைச்சு தூங்கிடுவான். குடிகாரன் என்னைக்குன்னே தூங்கியிருக்கான். அப்ப குடிக்கணுங்கிற அதத்தான் அவங்களே சொல்றானுங்க. அப்படியா? அங்க பாரு அண்ணே, நம்ம தெய்வத்தை கண்ணில் காட்டிட்டாரு அண்ணே. ஐயோ என்ன குன்ன குன்ன குன்ன. அவசரப்படாத, எல்லாம் சேர்ந்து குடிங்க. அண்ணே சேர்ந்து தானே குடிப்போம். குடிங்க குடிங்க. வாங்கடா வாங்கடா. ஏய் எனக்குடா. ஏய் குடு. ஐயோ மீனாவை காணுங்க. ஏய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஏய் அடடே என்னடா காணே போக்கல. ஏய் காணடா தேடுடா. ஏய் தேடுடா புள்ளைய காணடா. போடா. ஏய் போடா. டேய் ஏய் மாடிங்க மாடிங்க. என்னடி பாத்துக்கிட்ட நீ? என்ன பாத்துக்கிட்ட? சத்துப்படி என் மகனமே போச்சடி. எந்தடி அன்னிகா சொன்னல, படிச்சு சொன்னல, ஓடி உள்ள போடி. கிடைச்சாடா அண்ணே. எங்க தேடி கிடைக்கல. நல்லா தண்ணியடா. சரி பாத்துச்சனே. அண்ணே அன்னைக்கே சொன்னா பாருங்க பாண்டி, ஆதி ஆளுகளை வச்சு தூக்கிட்டா போல இருக்குனே. ஏய் ஆதி குடும்பத்துல ஒருத்தன் உயிரோட கூடாது. ஏய் போடா. ஆதி ஏய் 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 ஓடா. ஏய் ஏய் ஆதி ஏய் வெளிய வா. ஏய் ஏய் எங்கடா ஆதி? ஏய் ஆதி பிரச்சனை உனக்கு எனக்கு தானடா? அதான் ஊருக்கே தெரியுமாடா. இங்க எதுக்கு வந்த? என்ன பிரச்சனை? என் உசுரை கொடுத்துறா. என்னடா இவன் உசுரை எங்கடா? என்னடா பிரச்சனை? இவன் சொன்னது மாதிரி என் பொண்ணை தூக்கிட்டல. உசுரே பேசிட்டு இருக்காத. அவனை பத்தி எனக்கு தெரியும். நீ எங்கேயாவது வச்சாரு. அண்ணே பொண்ணு துளு இவர் இல்லனே. அந்த பையனே என் 2 கண்ணால பார்த்தனே. வாங்கனே. மறுபடி வரவேண்டா. போடா 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 போ. வாடா. ஏய் எங்கடா உள்ள? ஏய் என்ன பத்தி தெரியுமில்ல? ஓடி. ஏய் நிறுத்துடா. நிறுத்துங்கடா. வேலாயுதம்பாளையத்துல அப்ப சத்து புள்ள கொல்லி போடுதாடி சரித்திரம். புள்ள சத்து அப்ப கொல்லி போடுவடா. இவன் கிட்ட பேசி கொல்லி போட வேணும்டா. வாங்கடா. என்னடி இது? பாத்தியாடி 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 பாத்தியாடி. அன்னைக்கு நான் உனக்கு படிச்சு சொன்னேன், கேட்டியாடி? அவனுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன். நீ தடுத்து விட்டுட்டியாடி பாவி. இப்ப அவனுடைய நிலைமை பாத்தியா? யாரோ வந்து மிரட்டிட்டு அடிச்சுட்டு போறாங்களே. நம்ம மகனுடைய நிலைமை நாளைக்கு என்ன ஆகுது தெரிய மாட்டேங்குது. பாத்தியாடி இப்ப எப்படி ஆகுது? தப்பு பண்ணிட்டேங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சுங்க சாரதி. தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. ஒருத்தரை விடாதீங்கடா. இழுத்துட்டு வாடா. புத்தி வளர்த்தா ஒத்திட்டு போய் வேணா. சொல்றேன்
விடுறியா உயிரை விடுறியா? ஏய் எங்கடா போனவ? ஏய் கூட மாட சுத்துறவங்க சொல்றா. சொல்றா. படுக்கடையில போயிட்டேன் நான். பாரதேசி அவன் ஃப்ரெண்டு நீ என்னடா காட்டி கொடுத்துறியாடா? போடா அந்த பக்கம். ஒன்னும் சொல்லல ஒன்னும் சொல்லல. ஃப்ரெண்டு காதலுக்காக உயிரை சார் ஒரு பீடி இருந்தா கொடுங்க சார். சார் ஒரு பீடி கொடுக்க மாட்டீங்களா? வாயை பத்திட்டு பேசாம வாடா. சார் எங்களை மாதிரி ஆளுங்க எது கேட்டாலும் கொடுக்கணும்ல, சட்டம் எங்களுக்கும் தெரியும் சார். டேய் வாயை புத்திரா, சட்டத்தை பத்தி பேசுற ஆளை பாரு. நீங்க 2 பேரும் செஞ்ச வேலைக்கு ஏட்டையா பீடி கேட்கறான்ல கொடுத்தலைங்க. போய வேகமா. என்ன உடனே வர சொன்னீங்க? விடுங்கண்ணே, நம்ம ஏரியா எங்க போயிட போறா? சல்லரை போட்டு அள்ளிட மாட்டா. எடுக்கடா வண்டியை. பொண்ண காவக்காக சொன்னா தொலைச்சிட்டு பின்னாடியே வர. நீ போய் கிழக்கு வடக்கு தெற்கு எல்லாத்தையும் ஆள போடு. சரி அவன் வந்தால கண்ட திட்டமா வெட்டி போட்டு எனக்கு போன் அடிக்கணும். ஏய் வாங்கடா. மீனா பாத்து வா மீனா. மாப்பிள்ள வர வர நம்ம தொழில் என்னடா ரொம்ப டல்லா போய்கிட்டு இருக்குது. ஆமா ஆமா, நம்ம கோல்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பண்றதே மொல்லமா இருந்தேனா. பாத்து மெதுவா 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 ஏறு மீனா. ஹைவேல வர்றவே நம்மளை விட பிச்சைக்காரனாவில் இருக்கேன். போற போக்க பார்த்தா நம்ம பையில இந்த 5-10 எடுத்து போடணும் போல இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம பொழைக்கிறது எப்படி? ரொம்ப ஃபீல் பண்ணாரா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். உட்கார் உட்கார். ஏண்டா இந்த காட்டுக்கு வழியே கிடைக்காதடா. அதுதானே தேடிட்டு இருக்கோம். எங்கடா போற? இருடா. வா கொஞ்ச தூரம் தான் வா. வா மீனா கொஞ்ச தூரம் தான். வா மீனா. சரி வா. வா மீனா கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு. அம்மா ரொம்ப டயர்டா இருக்கா? ஏய் 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 மீனா ஏய் 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 மீனா ஏய் மீனா
மீனா வா மீனா. என்னண்ணா அவன் போலீஸ்கார? நாம எங்க போனாலும் பின்னாடியே வரோம். டேய் விடுறா, அவன்லாம் ஒரு ஆள்னு வாடா. நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் போங்க, நீங்கள் என் கூட வாங்க. டேய் தாக எடுக்குதுடா, தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு பாரு. என்ன பார்க்குறேன்? வேணாம், வாங்கண்ணா அங்கே போய் பார்க்கலாம். வா பார்க்கலாம். அண்ணே என்னண்ணே தூங்காம இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, நீ போய் தூங்குடா. அண்ணே ஏன்னா அழுகிறீங்க? புள்ள எப்படி கிடைச்சிரும்ண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. இல்லடா, தாய் தகப்பம் இல்லாம எத்தனை பிள்ளைங்க அனாதையா ரோட்ல அலையுது. அப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வரக்கூடாது. பெத்த புள்ள மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அவன் எனக்கு காட்டு நன்றி கடனை பார்த்தியாடா? அப்படி என்ன இளவடா இருக்கு அந்த காதல்ல. சை அண்ணே இவ்வளவு பாசமா இருக்கேண்ணே, உங்களை விட்டு எப்படி அந்த புள்ள போச்சு? ஏய், பொண்ணை கண்டுபிடிக்கிறமோ இல்லையோ அந்த பயலை கண்டுபிடிச்சு கண்ட தொட்டமா வெட்டணும்டா. அண்ணே சிங்க மாதிரி இருந்த ஒண்ண அழ வச்சுட்டான்ல, அவன் குடும்பத்தையே ஜென்மத்துக்கு அழ வைக்கண்ணே. மீனா ஏன் அழுகுற? ஒண்ணும் இல்ல. என்னாச்சுன்னு சொல்லிட்டாரு. இல்லடா, நான் உன்னை காதலிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப நம்மளையே கொல்றதுக்கு வந்துட்டு இருக்காரு. பெத்த பொண்ணு மாதிரி தானே என்ன வளர்த்தாரு. என் மனசையே புரிஞ்சுக்கலையேடா. டேய் சாரதி, நம்ம காதல் ஜெயிக்குமாடா? இயற்கை இருக்கிறது உண்மை, நீ நம்புறீல? அதே மாதிரி நம்ம காதலும் உண்மை. நம்ம காதலை யாராலையும் அழிக்க முடியாது. ஷாப்பா ஏட்டையா என்னையா உட்காருவோம். ஷாப்பா என்னடா காட்டுக்குள்ள ட்ரெயின் ஓடுது? டேய் 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 அடச்சி, நீ தான் உலகிட்டியா? பின்ன ஏட்டையா, எங்க அப்பா அப்பவே சொன்னாரு கடை கட்டி வச்சு தர்றேன் பொழைச்சிக்கிட்டு. எங்க தாத்தானா போலீஸ்ல தான் வேலைக்கு சேரணும்னு சொல்லி என்ன இந்த வேலைக்கு சேர்த்து விட்டு அவரு போய் சேர்த்துட்டாரு. என் நிலைமைய பாத்தியா? தேடி வந்த அக்யூஸ்டை காணும், கூட வந்த இன்ஸ்பெக்டரை காணும், கிடைக்கிறது வேக்கிறதுனே தெரியல. இந்த காட்டுக்குள்ள அதாவத்தா திரியிறான். கண்டம்மா அது யாரியா? ஏன் பொண்டாட்டி தாச்சி? இல்ல துப்புற அளவுக்கு இல்ல, நல்லா கண்டமாதான். இல்லாட்டி சாப்பிட மாட்டா, தூக்க மாட்டா, இருக்க மாட்டா, உறங்க மாட்டா, நடக்க மாட்டா. ஏட்டையா என்னையா? காட்டுக்குள்ள சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், எல்லாம் ஓகே. என்னையா புசு புசு பேசுறேன்? பேயெல்லாம் இருக்காயா? என்ன ஏட்டையா கேட்டப்பா இருக்கன்னு பார்த்தா அப்ப இதெல்லாம் வெறும் சட்டப்பா. சட்டம் தான்டா. ஏட்டையா கிளம்பிருச்சு. ஏட்டையா கிளம்பிடுச்சா? கிளம்பிருச்சு. ஐயோ மழையே சாஞ்சி போச்சு. இந்த ஆளெல்லாம் நம்பி என்ன காட்டுக்குள்ள கூட அனுப்பிச்சு வச்சாங்களே. சார், கைதிகளை தப்ப விட்டுட்டோம். மேலிடத்துக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். இன்னும் 2-3 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கீங்க. என்ன சார் பண்ண போறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், இது என்னோட யூனிஃபார்ம் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அது யூனிஃபார்ம், என்னை பொறுத்த வரைக்கும் இது என் உயிர். எப்போ அந்த காலேஜ் வாசலை வச்சு அந்த பொண்ணை அறுத்து போட்டாங்களோ அப்போவே அவனுங்களை கொண்டிருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம். ஏதோ உள்ளத்துக்கு போட்டோம்னா 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்து திரும்பி வருவான்னு நினைச்சோம். நமக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுங்களை பிடிக்காம இந்த காட்டை விட்டு நம்ம போகக்கூடாது. வாங்க. நல்லா வளைய கட்டுறா. பாரு அவன் கட்டிக்கிட்டு இருக்காரு பாரு. ஏய் டேய், மானுக்கு வலைய போட்டா புள்ளி மான் மாட்டுது. வாங்கடா வாங்கடா வாங்கடா.
இந்த பக்கம் தானே போயிருப்பான். வாங்கண்ணே வாங்கண்ணே. என்னடா எங்க தெரியும் கிடைக்கல? ஏய் இந்த பக்கம் தானே போயிருப்பான், வாங்கடா. என்ன காடு ஃபுல்லா தேடியும் இந்த காட்டோட எங்கடா போயிருப்பாங்க? ஒரு சுள்ளா நம்ம கிட்ட அடங்கறானா? மொத்தமா பொழச்சிக்க மாட்டாடா, பிரிஞ்சு தருங்கடா. சரிடா. ஏய் வாடா. ஷாப்பா ஷாப்பா காலெல்லாம் வலிக்குதுயா. டேய் காடு பூரா தேடிட்டோம், இன்ஸ்பெக்டர் எங்க காணோம்? அவருக்கு ஒரு போன் போடுயா. என்னையாச்சு? இருங்க போக வேண்டாமா? இந்த நம்பர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. ஐயோ எப்ப பார்த்தாலும் நீ பொம்பளை மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுட்டு இருக்கே. யோ நிறுத்தையா, என்னால சொல்லி தரையா? என்னன்னா நீங்களே கேளுங்க. இந்த நம்பர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. இந்த நம்பர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் நெட்வொர்க் ஃப்ரீன்னு சொல்றாங்கல்ல. ஒண்ணே இன்ஸ்பெக்டர் காஷ்மீரை தாண்டி இருக்கணும், இல்ல கன்னியாகுமரியை தாண்டி இருக்கணும். ஆக மொத்தத்துல அவருக்கு கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள தவிக்க விட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. உனக்கெல்லாம் எதுக்கே போன? யாரையா வாங்கி கொடுத்தா? நான் எங்க வாங்குறது? வர்ற கஸ்டமர் கிட்ட ஆட்டே போடுறதுதான். அதான் இப்படி இருக்குது. அப்படியா? நல்ல ஆளியா. அது கூட வாங்க வக்கில்லாம தான் இருக்குது. இந்த வந்துகிட்டு இருக்கேயா ஏட்டையா. டேய் ரொம்ப பசிக்குதுடா. பசிக்குதா? ரொம்ப பசிக்குதா? இங்கே இரு. சாரதி என்ன விட்டு எங்கே போகாத, எங்கேயும் போல. நானும் நீ கூட உட்காரு. வரேன். உனக்கு பசிக்குது இல்ல? இங்கேயே ஏதாவது இருக்கும், நான் போய் எடுத்துறேன். நீ உட்காரு, பயப்படாத. இரு, நான் வந்துடுறேன், பயப்படாத. மீனா, ஏய் மீனா, எந்திரி மீனா. மீனா, பெருமாளே, ஏய் பெருமாளே, அச்சோ, எந்திரி மீனா, எந்திரி. எங்கடா போன என்ன விட்டு? எங்கேயும் இல்லை, இங்கதான். வா வா, மெதுவா மெதுவா. என்னையாட்டியா சிரிப்பு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். சந்தோஷமாவா? ஆமாம் சார், நானும் எத்தனையோ மேலதிகாரிகள்கிட்டலாம் வேலை செஞ்சுருக்கேன். அவங்கெல்லாம் இதை ஒரு யூனிஃபார்மாக தான் நினச்சாங்க. ஆனால் முதல் முறையா ஒரு யூனிஃபார்மை உயிரா மதிக்கிற அதிகாரி கீழே வேலை பார்க்குற நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல வரியா? ஆமாம் சார். யோ, இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கீங்க சார்? அந்த அக்யூஸ்டுங்களை பிடிக்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா பிடிக்க முடியாது. வாயா.
நான் சொல்லல, அவன் ஒவ்வொருத்தரா போட்டுட்டு இருக்கானே. ஏய், அவன் எத்தனை பேரை போட்டாலும் சரி அவனை போடா போடக்கூடாது. வாங்கடா வாங்கடா. ஏய், சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா டேய். ஏய், அந்த பக்கம் தேடலாம் வாடா. கண்ணம்மா. பண்ணி விரும்புதுன்னு பார்த்தா காட்டு பண்ணி விரும்பிட்டு இருக்கு. ஏட்டையா ஏட்டையா ஐயோ ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் தோல இங்க வந்தா ஓன் தோல என்னையா உன் பிரச்சனை? டென்ஷன் ஆகுதுங்க ஏட்டையா, டென்ஷன் ஆகுதுங்க. உங்க ஃபேஸுக்கு அது செட்டே ஆகல. உங்க இருக்காங்க வந்தா ஏட்டையா நம்ம கான்ஸ்டபிள் சத்தமா இருக்குல்ல? ஆமா சார். வாங்க. விட்டாதீங்க. நீங்க ஆளு புடிங்க. டேய்
ஏட்டையா இவங்களை என்ன செய்யலாம்? இவனுங்கிறது நாட்டுக்கு சேவையா செய்ய போறானுங்க. முடிச்சு விட்டுருவோம் சார். முடிச்சு விடுங்க. சொல்லுங்கம்மா. கிளம்பிட்டேன். வந்த வேலை முடிஞ்சிருச்சுமா, வரேன். தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என்னடி சொல்ற? நீ என்னடி தப்பு பண்ண? என்ன நீ பார்க்கணும்? உன்னை என்ன நான் பார்க்கணும்? என்ன நீ கொலைகாரனா நிக்கிற? உன்னை இப்படி கொலைகாரனா பார்க்கவே நான் உன்னை காதலிச்சேன். ஐயோ, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேனே. நீ என்னடி பாவம் பண்ண? காதலிச்சு தப்பா? இல்லடா, நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குதுடா. எப்படியோ என் மாமா நம்மள பிரிஞ்சிருவாருடா. அவர் யாரடி நம்மள பிரிக்கிறதுக்கு? இல்லடா, டேய் சாரதி, நீ உயிரோட இருந்து நல்லா வாழணும்டா. அதுக்காக பேசாம நீங்க இருந்து போயிடுடா. போடா, போ சொல்றேன்ல. நீ இல்லைனா நான் செத்துருவேன்டி. செத்துருவேன். எப்படி எங்க மாமா நம்மள கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டார். அவரே நம்மள கொல்றதுக்கு வாடி நம்மள போய் செத்து போவோம். அப்ப தெரியும்டி அவருக்கு காதல் பாசம் பெருசா வளர்ந்த பாசம் பெருசான்னு. வாடி போவோம். ஏய் ஆட்டோ ஏய் எந்திரி. ஏய் போடாவடா. அடி கட்டவளே. காதல் பாசம் பெருசா வளர்த்த பாசம் பெருசாவா? ஏய் வளர்த்த பாசம் தாண்டி பெருசு. ஏய் 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 என்னடா எங்க வந்து பாரு. ஏய் நன்றி கட்டவனே. ஏய் ஏய் யார்கிட்ட வந்து உன்னை இந்த காதல இழுத்து இந்த கைதல கூட்டிட்டு போடா போடி காதல ஐயோ மாமா. ஐயோ சாரதி, சாரதி, ஐயோ சாரதி, 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 எழுதுற சாரதி, 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 என்னாச்சு உனக்கு? சாரதி, சாரதி, சாரதி. வேண்டாம், வேண்டாம், எழுதுற காப்பாத்துங்க. வேண்டாம், வேண்டாம். சாரதி, 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 சாரதி. யாராவது என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏய் எழுந்திருடி. போடி. கொல்லுங்கடா அவனை. ஏய் போடி. ஏய் தூக்குங்கடா அவனை. டேய் நீ என்னடா பண்ற? ஒரு வாரமா இத்து போன மரத்தை வெட்டிட்டே கிடக்குற. எல்லா பயலும் சோம்பேறியா இருக்கானுங்க. டேய் அங்க பாரு. வாடா வாடா எல்லாரும் வாங்கடா. போடா.
விடாதீங்க ரெண்டு பேரும். குடிக்கடா. அவனை விட்டுறா. விடு, எது பண்ணிடாத சொன்னா கேளு. வராதீங்கடா, அடிச்சுடா. வந்தா கொன்றுடா. வாங்கடா. விட்டுடா நீ. போடா. என்ன போயிட்டாங்க? வர அங்க பாறா. அங்க பாறா. கோவிந்தா. 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 அவனை விட கூடாதுடா. ஏன் ஆளைய கொண்டு வர்றியா? சாவுடா. சாவுடி. இப்ப அள்ளிட்டு போடி அவனை. வாங்கடா. மீனா காப்பாத்து. வலிக்குது மீனா, முடியல மீனா, வலிக்குது. காப்பாத்து மீனா. மீனா நெஞ்சுக்குள்ளவோ பேரு இருக்கு புள்ள, அது ஒண்ணு போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை. சாரதி, நம்ம காதல் ஜெயிக்குமாடா? இல்லனா நான் செத்துருவேன். என்ன செஞ்சு தோலச்சியோ வயச, அது பிடிவாதம் பண்ணுதடி மனச. நெஞ்சுக்குள்ள நீயும் வந்து வரச, நீ வரங்காம உன்னை பத்தி அலச. கண்ணு இமை கண்ணை விட்டு பிரிவதில்லை.